அனைவருக்கும் வணக்கம். ஞானவிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக இதுவும் ஒரு முக்கியமான மூலிகை. இந்த மூலிகையை தேடி நாங்கள் ஒரு காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் இந்த மூலிகை தெரியாமல் எத்தனையோர்கிட்ட கேட்டு ரொம்ப அலைஞ்சோம். அலைஞ்சு கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு ஆள் வந்து திருச்சியில் இருக்குது அப்படின்ட்டாங்க. திருச்சிக்கெல்லாம் போய் பார்த்து அலைஞ்சோம், அங்கேயும் கிடைக்கல. ஆனால் கடைசியில் பார்த்தா எங்கள் ஊர் மம்சாரத்துலேயே நிறையா இருந்துச்சு. இப்போ நாங்கள் இந்த கீரை பறிச்ச இடத்துலையே இந்த இருக்குது. இது பேர் வந்து நாய் பாகல் இலைன்னு பேர். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இலையம் பார்த்திங்கன்னா ஒரு பறவைக்கு கோவை இலைய போலே இருக்கும். ஆனால் காயை பாருங்கள். இந்த காய் பார்த்திங்கன்னா முஸ்முஸ்க காயை போல இருக்குது. இது வந்து நாய் பகல் இலைன்னு பேர். இந்த நாய்ப்பாகல் இலையை வந்து அதாவது வாதம் சம்மந்தப்பட்ட, அதாவது மட்டமான உலகத்தை உயர்ந்த பொருளாக மாற்றத்துக்குள்ள மூலிகைக்கு இது பயன்படும். படிகாரத்தை இதில் அரைச்சி நம்ம புடம் போட்டோம்னா சுண்ணமாகும். அந்த சுண்ணத்தை வந்து இந்த படியார் சுண்ணத்துலேருந்து நிறையா முறைக்கு வாத முறைக்கெல்லாம் போகும் அப்படின்னு நிறையா முறையெல்லாம் போட்டிருக்கோம். ஆனால் படிகாரத்தை முறைப்படி பாலில் சுற்றி பண்ணி அந்த சுற்றி பண்ண படிகாரத்தை பொரித்த படிகாரத்தை இந்த சாரை விட்டு அரைச்சி புடம் போட்டோம்னா சுண்ணமாகும். அந்த சுண்ணத்துலேருந்து நிறையா வாத வலிக்கெல்லாம் போகுது. அதை அரைச்சி நம்ம பயன்படுத்தும் போது சொல்லுவோம். எல்லா ரகசியத்தையும் உடனே சொன்னோம்னா எல்லாருக்குமே சரியிடாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மூலிகை பற்றி நம்ம சொல்லுவோம். ஆனால் அது பார்த்துக்கோங்க, அதுதான் வந்து நாய்ப்பாகல் இலை. இதோடைய மருத்துவ நிறையா போட்டுகிட்டே வருவோம். நன்றி, வணக்கம்.